தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/12/2025 புதன்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 6:38 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே நீங்கள் நந்தியை வழிபாடு செய்யுங்கள். தமிழகமெங்கும் உள்ள சிவாலயங்களில் எல்லாம் இன்றைக்கு நந்தியை கொண்டாடுவார்கள். நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, குடும்ப பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டியதுன்னு சொல்லி ஒரு நிறைய கருத்துக்கள் இருக்குது. நெற்றியிலே குங்குமம் இட்டுக்கொள்ள வேண்டும்னு. எப்போவுமே நெற்றியில் குங்குமம் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் அந்த குடும்ப பாங்கான அது இருந்தால் லட்சுமி கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாதும்பாங்க. இது என்ன தாத்பரியம் அப்படின்னா, தேங்காயை உடைக்கிற போது ஒரு சவுண்டு கேட்கும், சத்தம் கேட்கும். அந்த அதிர்ச்சியில் கற்பத்துக்கு பாதிக்குமா. ஆகையினாலே தான் சில விஞ்ஞான ரீதியாகவும் விஞ்ஞானத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மலை மேலே நம்ம முருகன் கோயிலெலாம் இருக்குது. நம்ம ஏறுறதுனால என்ன பலன் அப்படின்னா, இந்த கீழ் மூட்டுகளுக்கெல்லாம் வேலை கொடுக்குறோம், காலுக்கு அசைவு கொடுக்குறோம். ஆகையினால ஆரோக்கியம் சீராகுது. சரி, நெற்றியில் நம்ம திருநீர் பூசிக்கிறோம் இல்லையா, அதிகாலையில் இந்துக்கள் குளிக்கணுங்கிறேன். காலையில் எழுந்திரிச்சோன்னா தமிழர்கள் எல்லாம் பச்சை தண்ணியில் குளிச்சிடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, சூரியன் நம்ம உடம்பை பார்க்குறதுக்கு முன்னாடி குளிக்கணுமா. அப்படி குளிக்கிறோம் அப்படின்னா பச்சை தண்ணியில் குளித்தா நீர் கோர்த்துக்கும்பாங்க, தடுமன் வந்துடும், ஜலதோஷம். அந்த நீரை வாங்குகின்ற ஆற்றல் இந்த திருநீருக்கு உண்டா. ஆகையினாலே தான் திருநீரை பட்டையாக போட்டு வெறுமனை பூசிக்கக்கூடாதுன்னு முருகான்னு சொல்லி பூசிக்கணும் அப்படிம்பாங்க. அல்லது அவர்களுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வத்தையோ சொல்லி பூசிக்கணும்பாங்க. அதே மாதிரி சந்தனம் நடுவில் வச்சுக்கிறோம்னா அது குளிர்ச்சிக்காக வச்சுக்கிறது, பொட்டு வச்சுக்கிறோம். ஒவ்வொரு நம்ம உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தே இந்த விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள் எல்லாம் விஞ்ஞானத்தில் கொண்டு வந்தாங்க. சிவாலயத்துக்கு போகிறோம், சிவாலயத்துக்கு போனால் இங்கே வில்வ தீர்த்தம் கொடுப்பாங்க. அப்படி வில்வ தீர்த்தம் கொடுக்குற போது என்ன நடக்கும்னா, வில்வம் குளிர்ச்சி, நம்ம உடம்புல இப்போ ஹீட்டாக இருக்குது, உஷ்ணமாக இருக்குன்னா அது குளிர்ச்சி ஆக்கி விடும். அதே நேரம் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம்னா துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி எதுக்கு கொடுக்குறது அப்படின்னா, அந்த உஷ்ணம் வர்றதுக்காக. அதாவது சீதள உடம்பாக இருந்து தடுமன் ஜலதோஷம் பிடிச்சா ஒரு 10 துளசி சாப்பிட்டா போதும்பாங்க. எங்கள் நாட்டுப்புறத்துல எல்லாம், செட்டிநாட்டு பகுதியெல்லாம் துளசி செடி வீட்டுக்கு வீடு வளர்த்துருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் நிறைய துளசி செடி இருந்துச்சு. அந்த துளசி செடியை நீங்கள் துளசியை பிடிங்கி ஒரு 10 சாப்பிடுங்க, தடுமன் தன்னால் விட்டுரும். இது எதுக்கு என் மருந்து மாத்திரைகள் அப்படிம்பாங்க. அந்த துளசி தீர்த்தம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, உடல்நிலை சீராகிறதுக்கு. அதுதான் எல்லா ஊர்லேயுமே 2 கோயிலும் இருக்கும். சில ஊர்களில் சிவாலயமும் இருக்கும், பெருமாள் கோயிலும் இருக்கும். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அவை சொன்னதுக்கு காரணமே நமக்கு ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்வதற்காகன்னு கூட நம்ம நினைக்கலாம். அந்த அடிப்படையில் பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய இதில் இன்னொன்று என்னென்னா, முக்கியமானது உங்களுக்கு சொல்ல வேண்டியது உரல், அம்மி, உலக்கை, வாயிற்படி, முரம். இதுக்கு மேலே உட்காரக்கூடாது. உரல் மேலே சில பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா குந்தாணின்னு சொல்லுவாங்க. அந்த உரலை பின்னாடி கவுத்து வச்சு மேலே அது சேர் மாதிரி போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அது உட்காரக்கூடாது. அதுக்கு அடுத்தது அம்மி இருக்கு இல்லையா, அம்மி அரைக்கிறது. அதில் சில பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு உயரம் வேணுங்கிறதுக்காக. சில பேர் உலக்கைக்கு மேலே உட்காருவாங்க. உலக்கைக்கு மேலே உட்காரக்கூடாது. அதுக்கு அடுத்தது தான் முரம், வாயில்படி. இந்த வாயில்படியில் உட்கார்றதுனால என்ன தோஷம் அப்படின்னா, வாயில்படி யமன் வாழ்கின்ற இடம். வாயில்படியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிரகலாதனுடைய கதையை தெரிஞ்சால் தெரிஞ்சுக்கிட்டு போய், இரணியை சம்ஹாரத்தும் போது இரணியன் என்ன பண்ணார், தெய்வத்திட்ட ஒரு வரம் கேட்டார் விஷ்ணுவிட்ட. நான் பகலிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, மனிதராலும் சாகக்கூடாது, விலங்காலும் சாகக்கூடாது, காலையிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது, எந்த ஆயுதங்களாலும் சாகக்கூடாது, எந்த விலங்காலும் சாகக்கூடாதுன்னு கேட்டுட்டார். உடனே இறைவன் தந்துட்டோம்னு சொல்லிட்டார். இறைவன் கொடுத்த வரத்தை மறுபடியும் திரும்ப கேட்க மாட்டார், வாங்கிக்க மாட்டார். சரி, கொடுத்தாச்சு. எப்படி அவனை அழிக்கிறது அப்படின்னு பார்த்தார். இரவிலும் இல்லை, பகலிலும் இல்லாமல் அந்தி நேரத்தில் மாலை 6 மணிக்கு வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாதுன்னு சொன்னோடனே அந்த படியில் வச்சே அவரை நரசிம்ம அவதாரத்தில் அவர் சம்ஹாரம் செஞ்சார். நெகத்தாலே பண்ணார், எந்த ஆயுதமும் இல்லை, நெகத்தால் செஞ்சார். சரி, அவர் சொன்ன அந்த கருத்துப்படியே அவர் கேட்ட அந்த வரத்தை அப்படியே கடைப்பிடிச்சு அந்த படியில் சம்ஹாரம் செய்ததுனால இன்றைக்கும் படியில் நம்ம டிரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடாது. கிராமப்புறங்களில் பாருங்கள், பணம் வாங்கல் கொடுக்கலன்னா படியை தாண்டி வாம்பாங்க, இல்லை நான் வெளியில் தர்றேன் அப்படிம்பாங்க. இது மாதிரி இன்னும் கடைப்பிடிக்க வேண்டிய கருத்துக்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 11:59க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதாவது ஒரு புது முயற்சி செய்தால் காலையிலேயே செய்து விடுவது நல்லது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும். எதையும் யோசித்து செய்ய வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். நட்பு பகையாகலாம், உறவினருடைய பகையும் உருவாகலாம். எனவே உங்களுக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்பதனாலே 11:59க்கு மேல் சந்திராஷ்டமம் வருகிறது என்பதனாலே காலை நேரத்திலேயே கலகலப்பாக இருக்கும். மாலையில் சலசலப்பு உருவாகலாம், கவனம் தேவை.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆதாயம் தரும் தகவலில் அக்கறை செலுத்துகின்ற நாள். அலைபேசி வழியிலும் உங்களுக்கு அனுகூலமான தகவல் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாக விளங்கும் புதன் உங்கள் ராசியை பார்க்கின்றார். ராசிநாதனோடு இணைந்து பார்க்கின்றார். அற்புதமான நாள், யோகமான நாள். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்கின்ற நாள். தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. சனியின் ஆதிக்கம் நன்றாக இருப்பதனாலே பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். அதே நேரத்தில் சுப செய்திகளும் வந்த வண்ணமாக இருக்கும். மாலை நேரத்தில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவலாக இருக்கலாம். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் ராசியில் குரு இருக்கின்றார். 6க்கு அதிபதி இருப்பதனாலே இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வரலாம். இருக்கும் இடத்தில் நல்ல போதிய சம்பளம் கிடைக்கவில்லையே, எப்பொழுதுதான் நமக்கு இடமாற்றம் கிடைக்கும், வேறு வேலை கிடைக்குமா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல வேலை நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அதே நேரம் குடும்பத்திலும் இருந்த சிக்கல்கள் அகலும். பழைய சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அதிகார அந்தஸ்திற்கு கூட உயர்த்தப்படலாம். அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் தொல்லைகள் இருக்கும். நேரத்திற்கு உணவு அருந்த வேண்டும். உடல் நலத்துக்கு உபாத உணவுகளை அருந்தாமல் இருப்பது நல்லது. எதிலும் சிறு தொல்லைகள் வந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவது நல்லது. இன்று இரவு நேரத்தில் பயணங்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். இன்று கிழமை புதன் என்பதனாலே அனுமனை வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று பிரதோஷம், நந்தியையும் வழிபட்டால் நல்லது நடக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பங்குதாரர்களால் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் நாள். இன்று பக்கத்தில் இருப்பவர்களின் பகை மாறும். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகப் போகின்றது. இதுவரை நாம் அதை செய்ய வேண்டுமே, இதை செய்ய வேண்டுமே, கட்டிடம் கட்டி குடியேற வேண்டும், பிள்ளைகளின் கல்யாண ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் எதையெல்லாம் திட்டம் தீட்டியிருந்தீர்களோ அந்த திட்டங்களெல்லாம் நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் இன்று தென்படப் போகின்றது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் குருவோடு செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். குரு வீட்டில் செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார். செவ்வாய் யோகம் செய்யும் கிரகம். யோகாதிபதியோடு ராசிநாதன் இருக்கின்ற பொழுது யோகங்கள் உங்களுக்கு படிப்படியாக வர வேண்டும். எனவே இந்த நாள் இனிய நாள், வெற்றிகரமான நாள். எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கவலைகள் அகலும் நாள். தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். பழைய பிரச்சனைகளுக்கு புதிய அணுகுமுறைகளை தீர்வு காணப் போகின்றீர்கள். விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்திற்கு பகல் 11:59 வரை சந்திரன் இருக்கின்றார். எனவே காலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும். செய்யும் புது முயற்சிகளை காலை நேரத்தில் நீங்கள் செய்தால் உங்களுக்கு அது ஜெயமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த விதத்திலும் அமையும். 12 கேது இருப்பதால் பயணங்கள் உண்டு. அதாவது வாகனங்கள் வாங்கி பயணிப்பவர்களாக இருந்தால் பழைய வாகனங்கள் பழுதாகி செலவு வைக்கிறது. புதிய வாகனங்கள் எப்பொழுதுதான் வாங்க இயலும் என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அதற்கான வழிபிறக்கப் போகின்றது. மனைவி மக்கள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உண்டு. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் கிழமை புதன் பிரதோஷம் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் நந்தியை வணங்குவது நன்மை தரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் பகல் 11:59 வரை இருக்கின்றார். 10க்கு அதிபதி இருப்பதனாலே காலை நேரம் மிக கலகலப்பாக இருக்கும். எதிர்பாராத விதத்தில் நல்லது நடக்கப் போகின்றது. உத்தியோகத்திலே இலாகா மாற்றங்கள் வரலாம் அல்லது மேலதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஊதிய உயர்வு பற்றி நீங்கள் சிந்தித்தால் அது கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, 2லே சுக்கிரன் இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. இல்லத்திற்கு தேவையான மின்சாதன பொருட்கள் அல்லது ஏதாவது விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம். பிள்ளைகளின் கல்யாண சீர்வரிசை பொருட்களையும் வாங்கி மகிழலாம். 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல இடம் வரலாம். ஒரு முறை சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு ஒத்துக்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பாசமழையிலும் பணமழையிலும் நனைகின்ற நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உங்கள் ராசியில் புதனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். புத சுக்கிர யோகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, காலை 11:59க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும்
மாலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும். செய்யும் முயற்சிகளை நீங்கள் மதியத்திற்கு மேல் செய்வது நல்லது. தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு விரிவுபடுத்தும் வாய்ப்பு வரும். அதற்குரிய மேல் முதலீடுகள் செய்ய முதலீட்டு தொகையும் உங்களுக்கு கிடைக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை தருவார்கள். மாமன் மைத்துன வழியிலும் உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறலாம். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இந்த ஒரு சில காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. தனுசராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி செவ்வாயோடு 9க்கு அதிபதி சூரியன். எனவே பூர்வீக சொத்துக்களை விற்கலாமா என்று யோசித்தவர்களுக்கு விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. கூட்டு முயற்சியில் உங்களுக்கு கணிசமான லாபம் கைகளிலே கிடைக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பும் உண்டு. அஷ்டமத்திலே குரு மறைந்திருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது வரவை காட்டிலும் செலவு இருமடங்காகும். எனவே இது போன்ற நேரங்களிலே உங்களுக்கு நல்ல வரவுகள் வருகின்ற பொழுது அதை நீங்கள் வாங்கி சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. வாங்கல் கொடுக்கல்கள் மட்டுமல்ல, இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப தேவைகளை முன்னிட்டு அது வருகின்ற வருமானத்தை சுப செலவாக செலவிடுவது நல்லது. செவ்வாய் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கின்றார். எனவே ஒரு சிலருக்கு சொத்துக்களை விற்கும் யோகமும் உண்டு. விற்பனையாலும் லாபங்கள் கிடைக்கலாம். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பிரதோஷம் என்பதனாலே நந்தி, சிவன், உமையவளை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கூட்டு முயற்சியில் லாபம் கிடைக்கின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாகவே இருக்கிறது. 2இல் ராகு இருப்பதனாலே குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்ப்பீர்கள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். அது மட்டுமல்ல, எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி கருதி நீங்கள் பயணம் ஒன்றை இன்று மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் பலன் தருவதாக அமையலாம். இந்த நாள் இனிய நாள். கும்பராசி நேயர்களே, அதிகாலையிலேயே நீங்கள் நந்தி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்திலும் ஆலயம் சென்று நந்தியை வணங்கலாம். நந்தி வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை தரும். அது மட்டுமல்ல, ராசியில் சனி சொந்த வீட்டில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6லே குரு பொதுவாக 11க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு தடையாக இருந்த அந்த பதவி உயர்வு இப்பொழுது தானாக வரலாம். அது மட்டுமல்ல, கேட்ட சலுகைகளையும் மேலதிகாரிகள் வழங்குவர். வாகனம் வாங்க, வீடு கட்ட ஏதேனும் முயற்சி எடுத்து விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சலுகைகள் உங்களுக்கு வரும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்றும் நீங்கள் நினைப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. விட்டுக் கொடுப்பதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்ப பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 11:59 வரை சந்திராஷ்டமம். எனவே எந்த முயற்சி செய்தாலும் காலை நேரத்தில் செய்ய வேண்டாம். செய்ய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் வரும். தட்டுப்பாடுகளும் வரலாம். கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். 11:59க்கு மேல் மதியத்திற்கு மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனக்கலக்கமாகலும். காலையில் யோசித்து செயல்பட வேண்டும். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடியாமல் போகலாம். உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களால் தொல்லைகள் வரலாம். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுடைய வாக்குவாதங்களை தவிர்த்து நீங்கள் வழங்காணப் போகின்றீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருந்தது. நிலை மாறி செலவுக்கேற்ற வரவு வந்து சேரும். குடும்ப பிரச்சனை படிப்படியாக மாறும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உன் குறைகளை தீர்க்கவும் முன் வருவீர்கள். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். தொட்டது துலங்கும். தொழில் வெற்றி பெறும். இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.